வணக்கம் ராதிகா. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கோரம்பலம் குளத்திற்கு அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து கோரம்பலம் குளத்தில் பாதுகாப்பு கருதி குளத்தில் இருந்து சுமார் 6000 கன அடி தண்ணீர், அதாவது உப்பாற்று ஓடை வழியாக கடலுக்கு திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உப்பாற்று ஓடை முறையாக தூர்வாரப்பட்டு கரைகள் உயரமாக ஆக்கப்படாத காரணத்தினால் குளத்தில் இருந்து வெளியேறும் தண்ணீர், வெள்ள நீர் அந்த உப்பாற்று ஓடை அருகே அமைந்துள்ள கிராமங்களான வீரநாயக்கன்தட்டு மற்றும் காலாங்கரை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களில் உள்ளே புகுந்துள்ளது. இதன் காரணமாக சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழைகள் முழுவதும் குளத்தில் அந்த தண்ணீரில் மூழ்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. குளத்தில் இருந்து வெளியேறிய தண்ணீரில் 4 நாட்களாக மூழ்கி இருப்பதால் இந்த வாழைகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வாழை இலைகளில் அந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி, அதாவது அது மஞ்சள் நிறமாக மாறி அது பட்டு போகும் சூழ்நிலையில் இப்பொழுது உள்ளது. மேலும் விவசாய நிலங்களில் தேங்கும் நீர் செல்லக்கூடிய வடிகால்களும் முறையாக தூர்வாரப்படாததால் முட்புதர்களால் மண்டி கிடப்பதாலும் விளைநிலங்களில் புகுந்து மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் விவசாய நிலங்களிலேயே தேங்கி நிற்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வீரநாயக்கன்தட்டு கிராமத்தில் வாழை இலை விவசாயத்தை நம்பி சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழப்பதாகவும், எனவே மாவட்ட நிர்வாகம் வருங்காலங்களில் தங்களது கிராமங்களில் விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீர் வெளியேற உரிய வசதிகள் ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும். கோரம்பலம் குளத்தில் இருந்து உப்பாற்று ஓடைக்கு திறந்து விடப்படும் தண்ணீர் ஊருக்குள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகாமல் இருப்பதற்கு கரைகளை மேடாக்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வீரநாயக்கன்தட்டு மற்றும் காலாங்கரை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அழுகும் நிலையில் உள்ள வாழைகள் சேதம் குறித்து மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண்மை துறை உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.